ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1011 ஆரம்பிக்கிறது. கீதை கர்மயோகத்தை நிறைய சொல்லியிருக்கிறது என்பதால் அதையே முடிவாக சொல்லியிருக்கிறது என்று அர்த்தமில்லை என்று ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் நன்றாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதே போல ஆச்சாரியாளின் மதத்துக்கு ஆதாரமான உபனிஷத்துக்களிலும் கூட எங்கேயாவது கர்ம மார்க்கத்தை வலியுறுத்தி சொல்லியிருந்தால் அதுவேதான் பரம தாத்பரியம் என்று நினைத்துவிடக்கூடாது என்றும் ஆச்சாரியால் விளக்கி வைத்திருக்கிறார். ஈசாவாசிய உபனிஷத்தில் மனுஷன் 100 வயசும் வைதிக கர்மா பண்ணிக்கொண்டு இருக்கட்டும் என்று ஆரம்பத்தில் மந்திரம் இருக்கிறது. ஆனால் இங்கே திஜீவிஷேத் என்று போட்டு லோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுவோன் இப்படி பண்ணட்டும் என்றே இருக்கிறது. அதாவது நிவர்த்தி மார்க்கத்தில் போகாமல் பிரவருத்தியில் போகிறவனுக்கே இந்த உபதேசம். இஷ்டப்படி பண்ணாதே, சாஸ்திரப்படி சகலமும் பண்ணு என்று அவனுக்கு சொல்கிறது. இது ஆச்சாரியாளுக்கும் பூர்ண சம்மதம்தான். அடுத்த மந்திரத்திலேயே ஆத்மாவை தெரிந்து கொள்ளாதவன், அதாவது ஞான மார்க்கத்தில் போகாதவன் ஆத்மாத்தி தற்கொலையே செய்து கொண்டவன் தான் என்றும் வருகிறது. அப்புறம் ஒரே அத்வைதமாக ஆத்ம லட்சணத்தை சொல்லியிருக்கிறது. ஆகையால் வேதத்தில் கர்மாவை சொல்லியிருப்பது ஞானத்துக்கு போவதற்கு பூர்வாங்கமாகத்தான். இப்படியெல்லாம் ஆச்சாரியால் குமரில பட்டருக்கு தத்துவங்களை எடுத்துச் சொல்லி உபதேசித்தார். ஒரேடியாக கர்மா என்றே இருந்தவரின் மரண சமயத்தில் வந்து அவர் கர்மா தொடவே முடியாத சாந்தத்தில் சேரும்படியாக இப்படி உபதேசித்தார். அந்த சாந்தத்தின் அவதாரம்தான் ஆச்சாரியால். அவதாரத்திலே அவர் காரியமாகத்தான் சதாவும் தெரிந்து கொண்டிருந்தாலும் அப்பொழுதும் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்யாத சாந்த தத்துவமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார். நிறைய சொன்னேன், எவ்வளவுதான் சொன்னாலும் செய்தாலும் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் முடிவு, அதை தெரிவிப்பதுதான் பெரிய உபகாரம் என்பதற்காகத்தான் அவர் அவதாரம் எடுத்திருந்தது. ஆச்சாரியால் அன்போடு கூட உபதேசிக்க கர்ம மார்க்கத்தையே முடிந்த முடிவாக பிடித்து கொண்டிருப்பது உபயோகமில்லை என்று குமரில பட்டருக்கு புரிந்தது. ஈஸ்வர பக்தியில் போய் ஞானம் பெற்று ஆத்மாவை தெரிந்து கொண்டாலன்றி சாஸ்வதமான சாந்தி சௌக்கியங்கள் இல்லை என்று புரிந்து கொண்டார். ஆச்சாரிய தரிசனமும் உபதேசமும் உமிகாந்தல் அக்னியின் தகிப்பை அடியோடு போக்கிவிட்டன. அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு காலவாயில் போட்டபோதும் அவர் சிவஸ்மரணிலேயே ஈடுபட்டிருந்ததால் ஈசன் எந்தை இணையடி நிழலில் தாம் ஜில்லென்று இன்பமாக இருந்ததாக பாடிய மாதிரிதான் குமரில பட்டருக்கும் இருந்தது. காலவாயில் வேகிறதை விடவும் நீடித்த சித்திரவதையாக துஷாக்னியில் அணுவாக பொசுங்குவதும் துன்பமாக இல்லை. எந்தை இணையடு என்று அப்பர் சொன்ன பகவத்பாதம் தானே சங்கர பகவத்பாதாள். குமரில பட்டர் ஆச்சாரியாளிடம் மனசுருகி தங்கள் தரிசனத்தாலும் தத்துவோபதேசத்தாலும் கிருதார்த்தனானேன், தங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன், தங்களுக்கே தெரியும் ஞானத்தை ஏன் அப்படி கண்டனம் பண்ணினேன் என்று. பௌத்தத்துக்கு நேர்மாறாக சொன்னாலே எடுபடும் என்றுதான் நிவர்த்தியை இப்படி ஆக்ஷேபித்து அவர்கள் சீல்குலைத்திருந்த பிரவிற்த்தி கர்மாக்களை நிலைநிறுத்த முழுமூச்சோடு பாடுபட்டேன். கடைசியாக பிராயச்சித்த கர்மா பண்ணிக்கொள்ளும் போது பலனாக பததாதாவான ஈஸ்வரனை எதிரிலே சத்கதி தர வந்துவிட்டீர்கள். தங்கள் வழியை கண்டித்தவனுக்கும் அதன் லட்சியத்தை அனுகிரகிக்க ஓடோடி வந்திருக்கிறீர்கள். அந்திய காலத்தில் ஸ்மரிக்காதவனையும் கடைத்தேற்ற வந்திருக்கிறீர்கள். தங்களுடைய அத்வைத வேதாந்தத்தை லோகம் பூரா தெரிந்து கொண்டு கடைத்தேறணும். எனக்கு அப்படி பிரச்சார பண்ணும் பாக்கியமில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பிரிகிற ஸ்திதியில் இருக்கிறேன். தாங்கள் ஒன்று பண்ணணும். என்னை காட்டிலும் தீவிர மீமாம்சகர் ஒருவர் இருக்கிறார். மண்டனமிஸ்ரர் என்ற பெயர். மாகிஷ்மதி நகரத்தில் இருக்கிறார். மண்டனமிஸ்ரர் இருந்தது அஸ்தினாபுரத்தை அடுத்துள்ள வித்யாலயம் என்ற ஊர் என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது. மாகிஷ்மதி எது என்பது பற்றிய 3-4 அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. மண்டனமிஸ்ரர் குமரில பட்டரின் சிஷ்யராயிருந்ததோடு மச்சினரும் என்றெல்லாம் அபிப்பிராயங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் எப்படி இருந்தாலும் குமரில பட்டர் விஷயமாக சொன்னது போல மண்டனமிஸ்வரருடைய பூர்வ கதை, ஆச்சாரியாலை அவர் சந்தித்த போது நடந்த விஷயங்கள், அப்புறம் நடந்த கதை ஆகியவற்றை எல்லா புஸ்தகங்களும் அநேகமாக ஒரே மாதிரித்தான் சொல்லியிருக்கின்றன. அவரை பற்றி ஆச்சாரியாளிடம் குமரில பட்டர் தொடர்ந்து சொன்னார். அவர் மண்டனமிஸ்வரர்